ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் கந்தா போற்றி, ஓம் கடம்பா போற்றி. எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புரிவாயாக. பொதுவாகவே கன்னி ராசிக்காரர்கள் இந்த உலகத்திலேயே மிகவும் அறிவாளிகள், விவேகமான சிந்தனை ஆழம் கொண்ட மனிதர்கள் என்று சொன்னால் அது மிகைப்படுத்தல் அல்ல. அவர்கள் எதை பார்த்தாலும் சாதாரணமாக பார்ப்பவர்கள் அல்ல. அந்த விஷயத்தின் உள்ளார்ந்த அர்த்தம் என்ன, அதன் முடிவு என்ன, அதனால் வாழ்க்கை என்ன பயன் என்று ஆழமாக ஆராய்ந்து பார்ப்பார்கள். சிறிய விஷயத்திலும் பெரிய அர்த்தத்தை கண்டுபிடிக்கும் திறன் இவர்களுக்கு இயல்பாகவே உண்டு. ஒரு கன்னி ராசிக்காரர் எங்கு இருந்தாலும் அங்கு ஒழுங்கும் கட்டுப்பாடும் சீரான நடைமுறையும் தானாக உருவாகும். காரணம், அவர்களுடைய சிந்தனையே சீராக இருக்க வேண்டும், சரியாக இருக்க வேண்டும், முறையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இருக்கும். மற்றவர்கள் குழப்பத்தில் தவிக்கும் போது கன்னிராசிக்காரர்கள் மட்டும் தெளிவான முடிவை எடுத்துக்கொண்டு நிதானமாக முன்னே செல்வார்கள். இவர்களிடம் இருக்க அறிவும் வெறும் புத்தக அறிவு அல்ல. அனுபவம், கவனிப்பு, சுய சிந்தனை ஆகிய மூன்றும் கடந்த ஒரு ஆழமான அறிவு. அதனால்தான் கன்னிராசிக்காரர்கள் பேசினால் அவர்களுடைய வார்த்தைகளில் தர்க்கமும் உண்மையும் பயமும் கலந்திருக்கும். கன்னிராசிக்காரர்களின் மகம் மிகவும் நுணுக்கமானது. அவர்கள் மனதில் உருவாகும் எண்ணங்கள் எல்லாம் சீராக அடுக்கப்பட்ட அலமாதிரி இருக்கும். குழப்பம் இவர்களுக்கு பிடிக்காது, அலட்சியம் இவர்களுக்கு பிடிக்காது, அரைக்குறையாக செய்வது இவர்களுக்கு சகிக்கவே முடியாது. அதனால்தான் அவர்கள் எந்த வேலைகளையும் எடுத்தாலும் இதை குறையில்லாமல் செய்ய வேண்டும் என்ற மனநிலையோடு செய்வார்கள். சில நேரங்களில் இதே குணமே இவர்களை அதிகமாக யோசிக்க வைக்கும். இது சரியா, அது சரியா, நான் இதை இன்னும் நல்லா செய்ய முடியுமா என்று தங்களை தாங்களே கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இந்த பழக்கம் சில நேரங்களில் மன அழுத்தத்தை கொடுத்தாலும் வாழ்க்கையில் உயரம் அடைய காரணமாகும் மாறுகிறது. ஏனென்றால் குறையை பார்க்கும் கண் இருப்பதால் தான் நிறைவு பெறும் முயற்சியும் அதிகமாகிறது. மற்றவர்கள் கவனிக்காத சிறிய தவறுகளையும் கன்னிராசிக்காரர்கள் கவனிப்பார்கள். அதனால்தான் அவர்கள் இருக்கும் இடத்தில் வேலை தரமும் நம்பகத்தன்மையும் அதிகரிக்கும். கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கை முறை திட்டமிட்ட பயணம் போல இருக்கும். காலை எழுந்து என்ன செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் வேலை செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் ஓய்வு எடுக்க வேண்டும் என்பதை அவர்கள் மனதில் ஒரு கட்டுப்பாடாக வைத்திருப்பார்கள். இவர்களுக்கு சோம்பேறித்தனம் பிடிக்காது. இன்று செய்ய வேண்டியது இன்று என்ற கொள்கையோடு வாழ்வார்கள். மற்றவர்கள் காலத்தை வீணாக்கும் போது கன்னிராசிக்காரர்கள் அந்த நேரத்தை பயன்படுத்தி ஏதாவது கற்றுக்கொள்வார்கள் அல்லது வாழ்க்கையை முன்னே கொண்டு செல்லும் முயற்சியில் இருப்பார்கள். இவர்களிடம் உள்ள மிகப்பெரிய பலம் என்னவென்றால் தங்களை தாங்களே கட்டுப்படுத்தும் சக்தி. ஆசை வந்தாலும் உணர்ச்சி வந்தாலும் அதை உடனே வெளியில் காட்டாமல் இது சரியான நேரமா என்று யோசித்து முடிவெடுப்பார்கள். அதனால் வாழ்க்கையில் பெரிய தவறுகள் குறைவாக நடக்கும். இவர்களின் வாழ்க்கை வெளியில் பார்த்தால் சாதாரணமாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் அது ஒரு ஒழுங்கான அரசாட்சி போல செயல்படும். உறவுகளில் கன்னிராசிக்காரர்கள் மிகவும் உண்மையானவர்கள். அவர்கள் அன்பை வார்த்தைகளால் அதிகமாக சொல்ல மாட்டார்கள், செயலால் காட்டுவார்கள். நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லாமல் தேவையான நேரத்தில் உதவி செய்வார்கள். கஷ்டத்தில் துணை நிற்பார்கள், ஆலோசனை சொல்வார்கள். அவர்களுடைய அன்பு சத்தமில்லாத அன்பு, ஆனால் அந்த அன்பு ஆழமானது, நீண்ட காலம் நிலைக்கும் தன்மை கொண்டது. கன்னிராசிக்காரர்கள் யாரையும் எளிதாக நம்ப மாட்டார்கள். ஆனால் ஒருமுறை நம்பிக்கை வைத்துவிட்டால் அந்த உறவை உயிர் போல பாதுகாப்பார்கள். அவர்கள் விரும்பும் மனிதரை விட்டு கொடுப்பதில்லை. அதே நேரத்தில் பொய், ஏமாற்றம், அலட்சியம் ஆகியவற்றை அவர்கள் மனம் ஏற்றுக்கொள்ளாது. ஒரு முறை மனம் புண்பட்டால் வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள் வழி கொண்டு நடப்பார்கள். இதனால் அவர்களின் மனம் சில நேரங்களில் தனிமைகளையும் அமைதிகளையும் தேடும். ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் திடீரென்று வானத்திலிருந்து விழும் மின்னல் மாதிரி வராது. அது மெதுவாக, உறுதியாக அடித்தளம் அமைத்து வருகிற அதிர்ஷ்டம். இவர்களின் உழைப்புதான் இவர்களின் பெரிய அதிர்ஷ்டம். அவர்கள் செய்யும் ஒவ்வொரு முயற்சியும், ஒவ்வொரு சிந்தனையும், ஒவ்வொரு திட்டமும் காலப்போக்கில் பெரிய வெற்றியாக மாறும். அதனால்தான் கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் ராஜ வாழ்க்கை கிடைக்கும். அதாவது மற்றவர்கள் இவர் சாதாரண வாழ்க்கை தான் வாழ்கிறான் என்று நினைக்கும் போது உள்ளுக்குள் அவர் சொத்து, செல்வம், வசதி, மரியாதை ஆகியவற்றை சேர்த்து கொண்டிருப்பார். வீடு வாங்கும் யோகம், நிலம் சேர்க்கும் யோகம், வாகனம் வாங்கும் யோகம் ஆகியவை இவர்களுக்கு உண்டு. ஆனால் அது சத்தமாக வராது, அமைதியாக திட்டமிட்டு புத்திசாலித்தனமாக வரும். கன்னிராசிக்காரர்களின் செல்வம் அதிர்ஷ்டம் வந்த செல்வம் அல்ல, அறிவின் உருவான செல்வம். ஏனென்றால் கன்னிராசிக்காரர்கள் என்பது அமைதியான அரசர்கள் போல வாழும் மனிதர்கள். வெளியில் சத்தம் இல்லாமல் உள்ளுக்கு பெரிய பேரரசை உருவாக்குவார்கள். அறிவு, ஒழுங்கு, உழைப்பு, நேர்மை ஆகிய நான்கையும் ஒன்றாக இணைத்து வாழ்க்கையை கட்டுபவர்கள். இவர்களின் வாழ்க்கை ஆரம்பத்தில் மெதுவாக நகர்ந்தாலும் காலப்போக்கில் மற்றவர்கள் வியக்கும் அளவுக்கு உயரம் அடையும். இவர்களுடைய பயணம் வேகமான ஓட்டமல்ல, உறுதியான நடை. அதனால்தான் கன்னிராசிக்காரர்கள் இறுதியில் அடையும் இடம் சாதாரண இடமல்ல, மரியாதை, செல்வம், அமைதி, பாதுகாப்பு நிறைந்த வாழ்க்கை. அதே போல கன்னிராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கை என்பது ஒரு மெதுவாக ஆனால் உறுதியான ஏற்ற பாதை போல இருக்கும். ஆரம்பத்தில் அவர்கள் செய்யும் வேலை மற்றவர்களுக்கு சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் அந்த வேலைக்குள் அவர்கள் செலுத்தும் கவனம், பொறுப்பு, சிந்தனை ஆகியவை காலப்போக்கில் அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வது உறுதி. கன்னிராசிக்காரர்கள் எந்த வேலைகளை எடுத்தாலும் அதை முழுமையாக கற்றுக்கொள்ளாமல் விடமாட்டார்கள். இதோடு நிறுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்க மாட்டார்கள். இதை இன்னும் சிறப்பாக எப்படி செய்யலாம் என்று தொடர்ந்து யோசிப்பார்கள்.
அதனால்தான் அலுவலகத்தில் மேலதிகாரிகள் இவர்களை நம்புவார்கள். சக ஊழியர்கள் இவர்களை மதிப்பார்கள். இவர்களுக்கு கணக்கு சார்ந்த வேலை, ஆய்வு சார்ந்த வேலை, நிர்வாக வேலை, எழுதும் வேலை, ஆலோசனை தரும் வேலை போன்றவை மிகவும் பொருத்தமாக இருக்கும். ஒருமுறை ஒரு துறையில் அடியெடுத்து வைத்துவிட்டால் அதில் வேரூன்றி வளர்ந்து அந்த துறையிலே பெரிய பெயர் பெறுவார்கள். கன்னிராசிக்காரர்களின் தொழில் வெற்றி என்பது திடீர் அதிர்ஷ்டமல்ல, தொடர்ச்சியான உழைப்பின் விளைவு. கன்னிராசிக்காரர்கள் பணத்தை வீணாக செலவிடும் வகை மனிதர்கள் அல்ல. அவர்கள் சம்பாதிக்கும் பணத்தை எப்படி சேமிக்க வேண்டும், எப்படி பெருக்க வேண்டும், எதில் முதலீடு செய்ய வேண்டும் என்பதை குறித்து நிறைய யோசிப்பார்கள். அவர்களுடைய பையன் கையில் வந்தவுடன் இதை இப்போ செலவு செய்யலாமா இல்லையா என்று மனதில் கணக்கு போடுவார்கள். அதனால்தான் கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கு சொத்துக்களை சேர்த்திருப்பார்கள். வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, எதிர்காலத்திற்காக சேமிப்பது, இவையெல்லாம் இவர்களின் வாழ்க்கை திட்டத்தில் முக்கிய இடம் பெறும். இவர்களுக்கு பணம் திடீரென்று பெருகும் காலம் வரும். அதே நேரத்தில் அந்த பணத்தை பாதுகாப்பாக வைத்து கொள்ளும் புத்தியும் இவர்களுக்கு இருக்கும். அதனால் கன்னிராசிக்காரர்களின் செல்வம் சிதறாமல் ஒரு இடத்தில் குவியும். இவர்களின் பண வாழ்க்கை ஒரு நதியைப் போல மெதுவாக ஓடி இறுதியில் பெரிய கடலாக மாறும். கன்னிராசிக்காரர்கள் காதலில் அவசரப்பட மாட்டார்கள். அவர்கள் யாரையும் உடனே நம்ப மாட்டார்கள். முதலில் அந்த மனிதரை நன்றாக புரிந்து கொண்டு அவருடைய குணம், எண்ணம், வாழ்க்கை நோக்கம் எல்லாம் சரியாக பொருந்துகிறதா என்று பார்த்த பிறகே மனதை திறப்பார்கள். அதனால்தான் கன்னிராசிக்காரர்களின் காதல் ஆழமானதாக இருக்கும். ஆனால் வெளியில் அதிக சத்தம் இருக்காது. திருமண வாழ்க்கையிலும் அவர்கள் பொறுப்புள்ள துணையாக இருப்பார்கள். குடும்பத்தின் தேவைகள், பொருளாதார நிலை, எதிர்கால பாதுகாப்பு இவையெல்லாம் அவர்களின் மனதில் முக்கியமாக இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல கல்வி, நல்ல ஒழுக்கம், நல்ல வழிகாட்டுதல் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் அதிகம் இருக்கும். ஒரு முறை குடும்பத்தை ஏற்றுக்கொண்டால் அந்த குடும்பத்தை ராஜ்யம் போல நடத்துவார்கள். சில நேரங்களில் அவர்களின் அதிகமான கவனமும் கட்டுப்பாடும் துணைக்கும் சற்று கடினமாக தோன்றலாம். ஆனால் உண்மையில் அது அன்பின் வெளிப்பாடே. கன்னிராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை வெளியில் சாதாரணமாக தோன்றினாலும் உள்ளுக்குள் அது ஒரு உறுதியான கோட்டையாகவே இருக்கும். கன்னிராசிக்காரர்கள் ஆன்மீகத்தை சத்தமாக காட்ட மாட்டார்கள். அவர்கள் உள்ளுக்குள் கடவுளை நம்புவார்கள், விதியை நம்புவார்கள். ஆனால் அதை வெளியில் விளம்பரம் செய்ய மாட்டார்கள். அவர்களின் ஆன்மீகம் புத்தகத்தில் இருக்கும், ஸ்லோகமாக இல்லை, வாழ்க்கையில் நடைமுறையாக இருக்கும். நான் செய்யும் செயல் சரியா, இதனை யாருக்கும் தீங்கு வருமா என்று சிந்திப்பதே இவர்களின் ஆன்மீகம். அவர்கள் தனிமையில் உட்கார்ந்து யோசிப்பதையே ஒரு தியானமாக மாற்றிக்கொள்வார்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு அமைதி என்றால் வெளியிலிருந்து வரும் அமைதி அல்ல, உள்ளுக்குள் உருவாக்கும் அமைதி. அதனால் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு கட்டத்தில் அவர்கள் மனதை சமாளித்து நிற்கும் வலிமை பெற்றவர்களாக மாறுவார்கள். இவர்களின் சிந்தனை உலகம் ஒரு ஆழமான கடல் போல, மேலே அமைதி, உள்ளே எண்ணங்களின் அலைகள். கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்போதும் மலர்பாதை போல இருக்காது. சில நேரங்களில் அவர்கள் அதிகமாக யோசிப்பதால் வாய்ப்புகளை தாமதப்படுத்துவார்கள். இதை இப்போ செய்யலாமா, இன்னும் காத்திருக்கலாமா என்று முடிவெடுக்காமல் இருப்பது இவர்களின் ஒரு பலவீனம். மேலும் பிறரிடம் அதிக எதிர்பார்ப்பு வைத்துக் கொள்வதும் இவர்களுக்கு மனவேதனைகளை தரும். அவர்கள் நேர்மையாக இருப்பதால் மற்றவர்களும் அப்படியே இருப்பார்கள் என்று நினைப்பார்கள். ஆனால் அது நடக்காத போது மனதில் பெரிய ஏமாற்றம் ஏற்படும். இந்த சோதனைகளே இவர்களை மேலும் புத்திசாலிகளாக மாற்றும். காலப்போக்கில் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். எல்லோரையும் நம்பக்கூடாது, எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாது, சில விஷயங்களை விட்டு கொடுக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் என்று. இந்த வாழ்க்கை பாடங்கள் தான் கன்னிராசிக்காரர்களை சாதாரண மனிதர்களிடமிருந்து உயர்ந்த மனிதராக மாற்றும். குறிப்பாக நீங்கள் குழப்பமாக இருந்தால் அமைதியாக கேள்விகளை கேளுங்கள். உங்கள் முக்கியமான யோசனைகளை எழுதி வைக்கவும். சிறிய நடவடிக்கைகளை எடுப்பது விஷயங்களை எளிதாக்கும். பணிகளில் தேவைப்படும் விவரங்களை கவனமாக சேகரிக்கவும். வேலையிடையே புத்துணர்ச்சிக்காக குறுகிய இடைவெளிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். வேலையில் உங்கள் விரைவான சிந்தனைக்கு கைக்கு வந்து சேரும். அமைதியாகவும் கவனம் செலுத்தியும் இருப்பது மன அழுத்தத்தை குறைத்து பணிகளை எளிதாக முடிக்க உதவும். வேலை திட்டத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் பணிவுடன் கேளுங்கள். கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் செலவினங்களில் கவனமாக இருங்கள். சேமிக்க ஒரு சிறந்த வழியை தேடவும். சிறியதாக தொடங்கி தொடர்ந்து சேமிக்கவும். பண விஷயங்களை பற்றி அமைதியாக சிந்தியுங்கள். சிறிய விவேகமான முடிவுகள் எதிர்காலத்தில் அமைதிகளை கொண்டு வரும். சிறிய சேமிப்புடன் தொடங்குங்கள். ஒவ்வொரு வாரமும் சிறிது சேர்க்கவும். எதையும் வாங்குவதற்கு முன் விலைகளை சரிபார்த்து சிந்தனையுடன் முடிவெடுக்கவும். ஒரு இனிமையான செய்தி அல்லது பொறுமையாக அவற்றை கேட்பது போன்ற சிறிய சைகைகள் உறவை வலுப்படுத்தும். எந்த விஷயத்தையும் அப்படியே நம்பாதீர்கள் அல்லது அவசர முடிவுகளை எடுக்காதீர்கள். உங்கள் துணையின் பேச்சை கவனமாக கேட்டு உண்மையான பாராட்டுக்களை வழங்குங்கள். உங்கள் லேசான கருத்துக்களும் உண்மையும் ஒருவரின் நாளை பிரகாசமாக்கும். காதலை வெளிப்படுத்த நினைப்பவர்கள் முதலில் நட்பை வளர்த்துக் கொள்ளுங்கள். படிப்படியாக ஒருவர் புரிந்து கொள்ளுங்கள். காதலில் எளிமையாக இருங்கள். சிறிய தருணங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அவற்றை தவற விடாதீர்கள். கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு அதிக நேரம் திரையை பார்ப்பதிலிருந்து உங்கள் கண்களுக்கு ஓய்வு கொடுங்கள். மேலும் மெதுவாக சுவாசிக்கவும். முழுவதும் வெதுவெதுப்பான நீரை குடிக்கவும். கனமான அல்லது காரமான உணர்வுகளை தவிர்க்கவும். படுக்கைக்கு செல்வதற்கு முன் சிறிது நேரம் உடற்பயிற்சி செய்யுங்கள். வெதுவெதுப்பான நீரை குடிக்கவும். நாள் முழுவதும் லேசான உணவை உண்ணவும்.
ஏனென்றால் கன்னி ராசிக்காரர்கள் இந்த நட்சத்திர மாற்றத்தால் அவர்களின் தொழில் வாழ்க்கையில் சோதனையான காலகட்டத்தை சந்திக்கலாம். இந்த காலகட்டத்தில் அவர்களின் தன்னம்பிக்கை கணிசமாக குறையும். மேலும் அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருங்கள் மற்றும் சாலை விதிகளை மீறுவதை தவிர்க்கவும். சில கடந்த கால ஆரோக்கிய பிரச்சனைகளால் அவர்கள் சிரமப்படலாம். அவர்கள் துணையுடன் சண்டையிடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. மேலும் இருவருக்கும் இடையில் வெளிப்படைத்தன்மையை பேணுவது மிக முக்கியம். அவர்கள் துணையுடன் அனைத்து விதமான சண்டைகளையும் தவிர்க்க வேண்டும், ஏனென்றால் அது பிரிவுக்கு வழிவகுக்கும். இந்த காலகட்டத்தில் எந்த முதலீடும் செய்ய வேண்டாம், இல்லையென்றால் இழப்புகள் ஏற்படலாம். அதே போல கன்னி ராசியினரை பொறுத்தவரை உங்களை சுற்றி உள்ளவர்களிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய தருணம் இது. நீங்கள் அதிகம் நம்பும் நபர்களே உங்களுக்கு துரோகம் செய்ய வாய்ப்புள்ளதால் ரகசியங்களை பகிர்வதை தவிர்க்கவும். உடல் நலனில் சிறு உபாதைகள் ஏற்படக்கூடும் என்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியம். பணியிடத்தில் சில சதி திட்டங்கள் உங்கள் முன்னேற்றத்தை தடுத்தாலும் விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் தடைகளை தாண்டி முன்னேறலாம். இது ஒரு புறம் இருந்தாலும் கன்னி ராசிக்காரர்களுக்கு திருமண யோகம், குழந்தை பாக்கியம் போன்ற நல்ல பலன்கள் கிடைக்கப் போகிறது. சொந்த வீடு, வாழ்க்கை முன்னேற்றம் போன்ற வாய்ப்புகள் உருவாகும். இந்த 5 ராசிக்காரர்களுக்கு சிறப்பு பலன் கிடைக்கும் என்றாலும் மற்ற அனைத்து ராசிக்காரர்களுக்கும் சிவபெருமானின் அருள் கிடைக்கும். பக்தியுடன் சிவனை வழிபட்டால் யாரும் நல்ல நலனை பெறலாம். மகா சிவராத்திரி என்பது வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆன்மீக சக்தி நிறைந்த மாதம். சிவபெருமானை பக்தியுடன் வழிபட்டு தான தர்மங்கள் செய்தால் வாழ்க்கையில் அமைதி, செழிப்பு மற்றும் முன்னேற்றம் உறுதியாக கிடைக்கும். அடுத்ததாக நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்பட வேண்டிய மாதமாக இருக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனைகளை பெறுவதும் நல்லது. தன்னம்பிக்கைகள் அதிகரிக்கும், ஆனால் பிடிவாதத்தை தவிர்ப்பதும் வெற்றிகளை தரும். வரவுக்கேற்ற செலவுகள் இருக்கும். தேவையற்ற ஆடம்பர செலவுகளை தவிர்க்கவும். பழைய கடன்களை திருப்பி செலுத்த வாய்ப்புகள் அமையும். முதலீடுகள் செய்யும் முன் ஆவணங்களை சரியாக சரிபார்ப்பது அவசியம். வாழ்க்கை துணையுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். விட்டு கொடுத்து செல்வதும் உறவை வலுப்படுத்தும். காதலர்களுக்கு இடையே புரிதல்கள் கூடும். நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுவதன் மூலம் மன அழுத்தம் குறையும். பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சனிக்கிழமை என்பதால் மகாவிஷ்ணு மற்றும் சனி பகவானை வழிபடுவது சிறந்தது. துளசி அர்ச்சனை செய்வது, பெருமாளை வணங்குவது மன அமைதிகளை தரும். காக்கைக்கு எள் கலந்த சாதம் வைக்கவும். இயலாதவர்களுக்கு கருப்பு நிற வஸ்திரம் அல்லது காலணி தானம் செய்வது கிரக தோஷங்களை குறைக்கும். மேலும் உங்கள் கன்னிராசிக்கு தொழில் ரீதியாக நீங்கள் திறமையாக செயல்படுவீர்கள். நிதி ரீதியாக சிறப்பாக செயல்படுவீர்கள். புத்திசாலித்தனமான நிதி முடிவுகளை எடுக்க வேண்டும். உங்கள் உறவுக்கு அதிக நேரம் ஒதுக்குவதை கவனியுங்கள். இறுக்கமான காலக்கெடுவை கொண்ட அதிக கடின உழைப்பு தேவைப்படும் மாதம். உங்களுக்கு வலுவான சுய விவரத்தை உருவாக்க உதவும். உங்கள் வணிகத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும். சட்டம் மற்றும் கல்வித்துறைகளில் உள்ளவர்கள் புதிய வாய்ப்புகளை காணலாம். யாராவது உங்கள் கடின உழைப்பை கேள்வி கேட்கலாம். அரசு ஊழியர்கள் இடமாற்றம் பெற வாய்ப்புகள் உள்ளது. மாணவர்களுக்கும் ஒரு நல்ல மாதம். உங்கள் கடின உழைப்பின் மூலம் உங்களையும் உங்கள் பணிகளையும் விடுவிக்கவும். கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு ஒருவரின் உடல்நலக் குறைவுக்காக நீங்கள் பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும். பங்குச் சந்தையில் முதலீடு செய்யவே வேண்டாம். மின்னணு பொருட்களை வாங்க ஒரு நல்ல மாதம். நீங்கள் ஆராய்ச்சி செய்வதிலும் நிபுணர்களை கலந்து ஆலோசிப்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும். சிலர் தங்கள் அனைத்து நிலுவைத் தொகைகளையும் தீர்த்த பிறகு மகிழ்ச்சியாக இருப்பார்கள். பங்குச் சந்தையில் முதலீடு செய்ய உங்களுக்கு உதவும். வரி தொடர்பான விஷயங்களில் இருந்து நிம்மதிகள் கிடைக்கும். சில நிபுணர்கள் புதிய தொழில்களை தொடங்கலாம். பல்வேறு ஆதாரங்களிலிருந்து வருமானம் பெறுவீர்கள். திறந்த தொடர்புகள் மூலம் உங்கள் உறவை வலுவாக வைத்திருங்கள். சில திருமணமாகாதவர்கள் காதலை சந்திக்க நேரிடும். உங்கள் துணையுடன் போதுமான தொடர்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். உங்கள் உறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல இரவு உணவு ஒரு நல்ல தேர்வாக இருக்கலாம். பல மாதங்களாக மனக்கவலையில் உள்ளவர்கள், உறவுகளிலிருந்து வெளியேற விரும்புபவர்கள் இன்றே தேர்வு செய்யலாம். கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு எலும்புகள், கண்கள் அல்லது காதுகள் தொடர்பான பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. சில குழந்தைகளுக்கு மதியம் வைரஸ் காய்ச்சல், தொண்டைவலி அல்லது பல்வலி ஏற்படலாம். சிறு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம். மதியம் நீரிழிவு நோய்களுக்கு முக்கியமானதாக இருக்கலாம். உங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துங்கள். அதற்காக பீதி அடைய தேவையில்லை. சிலருக்கு தோல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். அதிலும் முக்கியமாக கன்னிராசி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோர்ட்டு கேஸ், வம்பு, வழக்கு, பகை எல்லாமே பூஜ்ஜியமாக கூடிய நேரம். முதலமைச்சர் கூட ஆகும் அளவுக்கு உங்களுக்கு யோகமான காலகட்டம் இது. உங்கள் ஊரில் பெரிய பொறுப்புகள், பதவிகளுக்கு செல்வீர்கள். பெரிய ஆட்களை சந்திப்பது, சாப்பிடுவது போன்ற யோகங்கள் உண்டாகும். குருவுடைய பார்வை பலம் இருப்பதால் நினைத்து பார்க்க முடியாத ஏற்றங்கள் உண்டாகும். பஷ்ட கட்டங்களுக்கெல்லாம் பலன் கிடைக்கும் யோகங்கள் உண்டாகும். பெரிய பொறுப்பு, பெரிய பணம் வந்து சேரும். பெரிய லோன்களும் ஈஸியாக கிடைக்கும். பணவரவு அற்புதமாக இருக்கும். பெரிய ஹோட்டல்களில் தங்குவது, பெரிய மருத்துவமனைகளில் வேலை கிடைப்பது போன்ற யோகங்கள் உண்டாகும். எதிரிகள் உங்களை கண்டு அச்சப்படும் சூழல் ஏற்படும். அதனால் அவர்களை எளிதில் வெற்றி பெறுவீர்கள். அரசு சம்பந்தப்பட்ட பணிகளில் காரியமாக வேண்டியது இருந்தால் அதில் சில அலைச்சல்களுக்கு பிறகு வெற்றி கிடைக்கும். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் கூட உங்களுக்கு எதிராக வருவார்கள். ஆனால் அவர்களை எளிதில் வெற்றி கொள்வீர்கள்.
எதிர்பாராத பெரிய விஷயங்கள் பரிசாக கிடைக்கும். நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும். தைரியமாக நம்பி எல்லா விஷயங்களையும் செய்து வெற்றி பெறுவீர்கள். வயிறு அல்சர் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி சகல விதத்திலும் கன்னி ராசியினருக்கு ராஜயோகமான காலகட்டமாக இருக்கும். பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றம் உண்டாகும். பணவரவு நன்றாக இருக்கும். ஏற்றம் பெறும் காலகட்டம். பிரித்திங்கரா தேவியை வழிபாடு செய்வது நல்ல அனுகூலத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் 90% நன்றாகவே இருக்கும். அதாவது கன்னிராசிக்கு செவ்வாய் பகவானின் சஞ்சாரம் மிகவும் சாதகமாக இருக்கும். திடீர் பணவரவு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உண்டாகும். கடந்த கால உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். புதிய வருமான வழிகள் உருவாகும். வேலையில் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகள் வழங்கப்படும். மேலும் இதையெல்லாம் தாண்டி கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்பது ஒரே நேரத்தில் வெடித்து சிதறும் பட்டாசு போல வராது. அது மெதுவாக ஆனால் ஆழமாக அவர்களின் வாழ்க்கையில் வேறொன்றும். ஒரு கட்டத்தில் அவர்கள் நினைப்பார்கள், நான் இவ்வளவு காலம் உழைத்தேன், ஆனால் பலன் சரியா வரவில்லை என்று. ஆனால் அதுவே அவர்களின் வாழ்க்கை திருப்பத்திற்கான முன்னோட்டம். அந்த காலத்தில் அவர்கள் செய்த சிறிய சிறிய முயற்சிகள் பிறகு பெரிய வெற்றிகளாக மாறும். குறிப்பாக 30 வயதிற்கு பிறகு கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளி பிறக்கும். அந்த ஒளி பணமாக மட்டும் இல்லை, மரியாதை, பெயர், நிலையான வாழ்க்கை, சமூக மதிப்பு ஆகியவையாக இருக்கும். அவர்கள் ஒரு நாள் திடீரென்று என் வாழ்க்கை இப்போது சரியாக செட் ஆகிவிட்டது என்று உணர்வார்கள். அந்த உணர்வே அவர்களுக்கு கிடைக்கும் பெரிய அதிர்ஷ்டம். மற்றவர்கள் போல சூதாட்டத்தில் ஜெயிப்பது இவர்களுடைய அதிர்ஷ்டம் அல்ல, உழைப்பில் ஜெயிப்பதே இவர்களுடைய மிகப்பெரிய அதிர்ஷ்டம். கன்னி ராசிக்காரர்களின் ராஜயோகம் என்பது மாளிகையில் வாழ்வது என்ற அர்த்தத்தில் மட்டுமில்லை. அது மன நிம்மதியோடு, கட்டுப்பாடோடு, வசதியோடு வாழ்வது என்ற பொருளில் வரும் ராஜயோகம். அவர்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் மற்றவர்கள் அவர்களை பார்த்து இவன் ஒரு நிலை அடைந்து விட்டான் என்று சொல்லும் காலம் வரும். அந்த நிலை திடீரென்று வராது. பல ஆண்டுகளாக கட்டிய அடித்தளத்தின் மேல் எழும் கோபுரம் போல வரும். வேலை, தொழில், முதலீடு, சேமிப்பு இவையெல்லாம் சேர்ந்து அவர்களுக்கு ராஜ வாழ்க்கை மாதிரி ஒரு சூழலை உருவாக்கும். கன்னிராசிக்காரர்கள் பெரிய கோட்டைகள் கட்டாமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் கட்டும் வாழ்க்கை கோட்டை மிகவும் உறுதியானதாக இருக்கும். கடன் இல்லாத வாழ்க்கை, அவசர தேவைக்கு பணம் இருக்கும் நிலை, குடும்பத்திற்கு பாதுகாப்பு இருக்கும் நிலை. இதுதான் கன்னி ராசிக்காரர்களின் ராஜயோகம். கன்னி ராசிக்காரர்களுக்கு வீடு வாங்கும் யோகம் என்பது வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு கட்டமாக வரும். அவர்கள் எப்போதும் எனக்கு என் சொந்த வீடு இருக்க வேண்டும் என்ற கனவோடு வாழ்வார்கள். அந்த கனவு ஒரு நாள் நிஜமாகும். வீடு வாங்குவதற்கு முன்பு அவர்கள் பலமுறை யோசிப்பார்கள், இடம் சரியா, வசதி சரியா, எதிர்காலத்திற்கு மதிப்பு இருக்குமா என்று. இந்த அதிகமான ஆய்வுதான் அவர்களை தவறான முடிவுகளிலிருந்து காப்பாற்றும். அதனால்தான் கன்னிராசிக்காரர்கள் வாங்கும் வீடு அல்லது நிலம் பெரும்பாலும் நல்ல மதிப்புக்கு உயரும். அவர்களுடைய வீடு வெறும் சுவர், கூரை அல்ல, அது அவர்களின் வாழ்க்கை உழைப்பின் அடையாளம். அந்த வீட்டில் அவர்கள் அமைதிகளையும் பாதுகாப்பையும் குடும்ப சந்தோஷத்தையும் உருவாக்குவார்கள். என்னுடைய வீடு என்ற வார்த்தையை சொல்லும் போது கன்னிராசிக்காரர்களின் கண்களில் ஒரு பெருமை இருக்கும். கன்னிராசிக்காரர்கள் கார் வாங்கும் விஷயத்தில் அவசரப்பட மாட்டார்கள். அவர்கள் விளம்பரத்தை பார்த்து உடனே வாங்குபவர்கள் அல்ல. எனக்கு உண்மையில் தேவையா, என் வாழ்க்கைக்கு இது பயனுள்ளதா, இதனால் என் செலவு அதிகரிக்குமா என்று எல்லாம் கணக்கு போட்டு பிறகேதான் முடிவு எடுப்பார்கள். அதனால் அவர்கள் வாங்கும் வாகனம் பெரும்பாலும் நீண்ட காலம் பயன்படும், நம்பகமான வாகனமாக இருக்கும். கார் வாங்கும் தருணம் அவர்களுக்கு ஒரு சின்ன ராஜ தருணம் போல இருக்கும். ஏனென்றால் அது வெறும் வாகனம் மட்டுமல்ல, அவர்களின் உழைப்பின் சின்னம். அந்த கார் அவர்களை வேலைக்கு அழைத்து செல்லும், குடும்பத்தை சுற்றுலாவுக்கு கொண்டு போகும், வாழ்க்கையை சற்றே வசதியாக மாற்றும். இதனால் கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு கட்டத்தில் தேவை மட்டுமல்ல, வசதியும் உள்ள வாழ்க்கையாக மாறும். கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கை உச்சம் என்பது திடீர் புகழ் அல்ல, அது ஒரு மெதுவாக, உறுதியாக, நிதானமாக அடையும் அச்சம். ஒரு நாள் அவர்கள் திரும்பி பார்த்தால், நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேனா என்று தங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்த நேரத்தில் அவர்களிடம் இருக்கும் முக்கியமான விஷயம் பணம் மட்டுமல்ல, அனுபவம், அறிவு, மதிப்பு, நம்பிக்கை ஆகியவையும் இருக்கும். மற்றவர்கள் அவர்களிடம் ஆலோசனை கேட்பார்கள், உதவி கேட்பார்கள், வழிகாட்டல் கேட்பார்கள். இதுவே இவர்களின் உண்மையான வெற்றி. கன்னிராசிக்காரர்கள் பெரிய சத்தத்தோடு ஜெயிப்பவர்கள் அல்ல, அமைதியாக உச்சத்தை அடைவார்கள். அதனால்தான் அவர்களின் வெற்றி நீண்ட காலம் நிலைக்கும். அது மட்டுமில்லாமல் கன்னிராசிக்காரர்களின் எதிர்காலம் என்பது நேர்கோடு மாதிரி ஓடும் வாழ்க்கை அல்ல, அது மெதுவாக உயர்ந்து செல்லும் மலைப்பாதை போல இருக்கும். ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடைகள் வரும், சின்ன சின்ன சோதனைகள் வரும். சில நேரங்களில் நான் சரியான பாதையில் இருக்கிறேனா என்ற சந்தேகமும் வரும். ஆனால் அந்த எல்லா சந்தேகங்களுக்கும் காலம்தான் பதில் சொல்லும். ஒரு காலகட்டத்தில் அவர்கள் வாழ்க்கை ஒரு புதிய வேகத்தை பெறும். வேலை, தொழில், குடும்பம், சொத்து எல்லாம் ஒன்றாக இணைந்து வாழ்க்கை நிலைமையை உயர்த்தும். அந்த நேரத்தில் அவர்கள் மனதில் தோன்றும் முக்கியமான எண்ணம் என்னவென்றால், நான் இதுவரை வந்த பாதை வீண் இல்லை என்ற உணர்வு. எதிர்காலத்தில் கன்னிராசிக்காரர்கள் அதிகமாக அமைதியை விரும்புவார்கள். சத்தம், சலசலப்பு, தேவையற்ற மனிதர்கள் இவைகளை குறைத்து நிம்மதியான சூழலில் வாழ விரும்புவார்கள். இதுவே அவர்களின் உண்மையான முன்னேற்றம்.
வெளியில் பெரிய சத்தம் இல்லாமல் உள்ளுக்குள் பெரிய மாற்றம் ஏற்படும் காலம்தான் கன்னி ராசிக்காரர்களின் எதிர்கால காலகட்டம். கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் கடைசி கட்டம் மிகவும் அமைதியானதாக இருக்கும். இளமையில் அவர்கள் செய்த உழைப்பு, சேமிப்பு, கட்டுப்பாடு இவையெல்லாம் அந்த நேரத்தில் பலனாக மாறும். கடன் இல்லாத நிலை, குறைந்த கவலைகள், பாதுகாப்பான வாழ்க்கை இவைகளோடு அவர்கள் வாழ்க்கையை அனுபவிப்பார்கள். குடும்பத்தில் அவர்கள் ஒரு மூத்த ஆலோசகர் போல இருப்பார்கள். பிள்ளைகள், பேரங்குழந்தைகள் இவர்களை மதிப்பார்கள். இவர்களின் வார்த்தைகளை கவனிப்பார்கள். அந்த நேரத்தில் கன்னிராசிக்காரர்கள் பெரிய கனவுகள் பார்க்க மாட்டார்கள். இன்றைக்கு அமைதியாக இருக்கணும் என்பதே அவர்களின் பெரிய கனவு. காலை எழுந்து அமைதியாக தேநீர் குடிப்பது, சிறிது நடைபயிற்சி, மனதுக்கு பிடித்த புத்தகம், தேவையான அளவு சமூக உறவு இதுதான் அவர்களின் ராஜ வாழ்க்கை. வெளியில் பார்த்தால் சாதாரண வாழ்க்கை போல தோன்றலாம். ஆனால் உள்ளுக்குள் அது முழுமையான திருப்தி கொண்ட வாழ்க்கையாகவே இருக்கும். மேலும் கன்னிராசிக்காரர்கள் இருக்கும் இடத்தில் குழப்பம் குறையும், நம்பிக்கைகள் அதிகரிக்கும், ஒழுங்கு உருவாகும். அவர்களின் வாழ்க்கை வெளியில் பார்த்தால் சாதாரணம் போல தோன்றினாலும் உள்ளுக்குள் அது ஒரு பேரரசு போல செயல்படும். சரி, இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.